ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டு வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யணுன்ற பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 7 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய அளவு இருக்கிற ப்ரெட்டு. சின்னதாக இருக்கிற ப்ரெட்டுனா ஒரு 10 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 7 ஸ்லைஸ் ப்ரெட்டையுமே வந்து நான் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நீங்கள் வீட் ப்ரெட்லேயும் பண்ணலாம், மைதா ப்ரெட்லேயும் பண்ணலாம். நான் வந்து மைதா ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ப்ரெட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட சேர்க்குறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசை துருவி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காவையும் நம்ம இதோடையே சேர்த்து நல்லா திரும்ப பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஏற்கனவே ப்ரெட்டில் தேவையான அளவு இனிப்பு இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த சர்க்கரையை நல்லா அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலே நல்லா அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இந்த ப்ரெட்டோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பால் சேர்க்கணும். பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்படும். நான் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பால் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கையில் பிடிச்சி உருட்டுறதுக்கு இருக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இடக்கூடாது. தண்ணியாக ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். நான் வந்து மொத்தமே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் பால். அதிலே எனக்கு சரியாக இருந்தது. இப்போ இது நல்லா வந்து கையில் போட்டு உருட்டி நல்லா அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன், பிஸ்தா, ரேசின்ஸ் எல்லாமே கலந்து ஒரு இதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாதாம் வச்சு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு பிஸ்தா வச்சுருக்கிறேன். 1 இல்லை 2 அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி காஞ்ச திராட்சையும் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வச்சு இதை நல்லா இறுக்கமாக அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் ரொம்ப அதிகமான ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஓரளவு நல்லா வெளி லேயர் வந்து நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போட திருப்பி விட்டு கலர் நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்லா சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸோ எது வச்சோ நீங்கள் ரோல் பண்ணது பிரிக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா எக்ஸைட்டிங்காக நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.